ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. சாஸ்திரம் சிம்பிளிஃபைட் அப்படின்ற ஒரு தொடரை துவங்கி உள்ளோம். இதுல சாஸ்திரத்தினுடைய அர்த்தங்களை சுலபமாக எளிமையாக அறியறதுக்கு முயற்சி செய்வோம். இந்த தொடரிலே முதல் தலைப்பாக முதல் டாபிக்காக கர்மத்தை பத்தி விசாரிப்போம். கர்மம் என்றால் என்ன? கர்மம் என்பது சம்பிரதாயத்தில் கொள்றது போல புண்ணியம் பாபம் அப்படின்ற அர்த்தத்துல இங்க கர்மம் அப்படின்ற சப்தத்தை கொள்ள வேண்டாம். கர்மம்னா செயல். விருக்ஷாத்து பலம் பததி, மரத்திலிருந்து பழம் விழுகின்றது. பழத்திலே விழுதல் பதனம் அப்படின்ற செயலானது இருக்கு. இந்த செயலை பத்தி ஆராய்ந்தார்கள் அந்த காலத்திலே உள்ள சாஸ்திரிகள். என்ன கோணத்திலே ஆராய்ந்தார்கள்னா, சிவப்பான பழம் அப்படின்னு சொல்றோம். பழம் சிவந்தது, பழத்துக்கு சிவப்பு அப்படின்ற தன்மை ஒண்ணு உண்டு அப்படின்றதுல யாருக்குமே விப்ரதிபத்தி ஒரு சந்தேகமே கிடையாது. ஒரு வாக்குவாதம் அப்படின்றது இந்த தலைப்புல இருக்காது. பழத்துக்கு சிவப்பு அப்படின்றது ஒரு ஆட்ரிபியூட். அதே போல சிவந்த பழம் விழுகின்றது என்ற இடத்திலே விழுதல் அப்படின்ற செயலானது எப்படி சிவப்புன்றது பழத்தை காட்டிலும் தனித்த ஒரு தன்மையாக இருக்கின்றதோ, பழத்தினுடைய தன்மை அதுவே பழம் கிடையாது இல்லையா, பழத்தை காட்டிலும் தனியான ஒரு பொருள். அதே போல விழுதல் அப்படின்றதும் அந்த பழத்துக்கு வந்து சேர்ந்த ஒரு ஆட்ரிபியூட், தனியான ஒரு பொருள் என்றால், அப்படி அல்ல என்றால் அது வேற ஏதோ ஒரு பொருளா அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியை அந்த காலத்திலே செய்தார்கள். அதுல சில பேர் சொன்னா, விழுதல் அப்படின்றது எதுக்காக தனியா பார்க்கணும்? பழம் விழுறது அப்படின்னா என்ன மீன் பண்றோம்னா, முதல் க்ஷணத்துல பழம் ஒரு இடத்துல இருக்கு, அடுத்த க்ஷணத்துல பக்கத்து இடத்துல இருக்கு, அடுத்த க்ஷணத்துல கொஞ்சம் மறுபடியும் சமீபமான இடத்துல இருக்கு. எவ்வளவுதானே ஒழிய பழத்துல விழுதல் அப்படின்ற செயலை தனியா சொல்ல வேண்டாமே அப்படின்னு சில பேர் சொன்னார்கள். இத நம்ம இந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சியும் புரிஞ்சுக்கலாம். வீடியோ அப்படின்னு பாக்குறோம், அது ஒரு கண்டினியூஸ் ஸ்ட்ரீமா தெரியறது வீடியோ அப்படின்றது. ஆனா உண்மை அது கிடையாது இல்லையா? வீடியோன்றது என்னது? ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் சொல்லுவா இல்லையா, ஃப்ரேம் ரேட். 24 ஃப்ரேம்ஸ் ஒரு செகண்ட்ல, 24 ஸ்டில்லான இமேஜஸ். அந்த ஃப்ரேம்ஸை 24 ஃப்ரேம்ஸை காட்ட நம்ம கண் என்ன பர்சீவ் பண்ணும், என்ன தோன்றும் கண்ணுக்கு அப்படின்னா, அது தொடர் வீடியோவா போயிட்டு இருக்கு அப்படின்னு தோணும். ஒருத்தன் ஓடுறான் அப்படின்னா அந்த ஓடுறத நம்ம புகைப்பிடித்து காட்டுறது கிடையாது. என்ன பண்றோம்னா, தனித்தனியா கேமரா போட்டோ எடுத்தோம்னா அப்படி இருக்கும், தனித்தனியா ஸ்டில்லாம் வரும் இல்லையா, அந்த ஸ்டில் எல்லாம் ஒரே செகண்ட்ல 24 ஸ்டில்ல நம்ம கண்ணதில்ல அடுத்தடுத்ததா காட்டினோமே என்றால் அவன் ஓடுறது அப்படியே கண்ணுக்கு தோற்றும் என்று. இப்போ மாடர்ன் உலகத்துல என்ன இருக்குன்னா, தனியா செயல் அப்படின்றது பார்க்காம அது கலெக்ஷன் ஆஃப் ஒரு இமேஜஸ், கலெக்ஷன் ஆஃப் ஸ்டில்ஸ் அப்படின்றது நம்மளும் வீடியோ விஷயத்துல நம்ம காணக்கூடியது தானே. இதே போல அந்த காலத்துல என்ன யோசிச்சார்கள் என்றால், பழம் விழுகிறது அப்படின்றத நம்ம ஏன் விழுதல் அப்படின்றது தனியா ஒரு செயலா பார்க்கணும், அது கலெக்ஷன் ஆஃப் ஒரு ஸ்பேஷியல் சேஞ்சஸ் அப்படின்னு மட்டும் வச்சுக்கலாமே. முதல் க்ஷணத்துல பழம் ஒரு இடத்துல இருக்கு, அடுத்த க்ஷணத்துல பக்கத்து இடத்துக்கு வருது, அடுத்த க்ஷணத்துல மறுபடியும் அதுக்கு பக்கத்து இடத்துக்கு வருது அப்படின்றது. இதை நம்ம கண் பார்க்க அதுக்கு ஒரு தோற்றம் அளிக்கிறது, ஒரு கண்டினியூஸ் இமேஜா தோற்றம் அளிக்கிறதே ஒழிய தனியா மோஷன் அப்படின்னு ஒரு பொருளை வச்சுக்க வேண்டாமே அப்படின்னு சில பேர் சொன்னார்கள். இது ஒரு பட்சம். மற்றவர்கள் சொன்னார்கள் அப்படி கிடையாது, வெறும் இந்த ஸ்பேஷியல் சேஞ்ச் இருக்கு இல்லையா, அது பிராச்சீன பாஷையில சொல்லணும்னா சம்யோகா அப்படின்னு சொல்லுவார்கள். உத்தர தேச சம்யோகா, பக்கத்துல இருக்கக்கூடிய தேசத்துல இது போய் சேரறது, அதுதான் உத்தர தேச சம்யோகா. இந்த கலெக்ஷன் ஆஃப் சம்யோகம் அதுதான் செயல் கர்மம் அப்படின்னு வச்சுக்க கூடாது. கர்மம்ன்றது தனியான ஒரு பொருளாகவே, அது பழத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆட்ரிபியூட்டா தான் தனியா வச்சுக்கணும் அப்படின்னு சில பேர் சொன்னார்கள். அந்த பட்சத்திலும் இன்னொரு உட்பிரிவு இருந்தது. பழத்துக்கு தனியா ஒரு செயல் அப்படின்னு சேர்ந்திருக்கு, இந்த செயலை கூட நம்ம கண்ணால காண்றோமா இல்லாட்டி நம்ம இன்ஃபர் பண்றோமா அப்படின்னும் 2 பட்சங்கள். பழம் விழறது நான் தான் கண்ணால பாக்குறேனே, பழம் விழறது அப்படின்ற செயலானது கண்ணுக்கு தானே இலக்காருது அப்படின்னு ஒரு சாராருடைய கருத்து. மற்றொருத்தர் சொன்னார், நம்ம அங்க கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிறது என்னன்னா,
பழம் அடுத்த இடத்துக்கு போய் சேர்ந்து இருக்கு அப்படின்றது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு விஷயமானது. அதற்கு பிறகு நம்ம வந்து அதனுடைய அந்த செயல் மோஷன் இருக்கு இல்லையா, அதை நம்ம இன்ஃபர் பண்றோம் அப்படின்னு மற்றொருத்தர் சொன்னார். இதை ஒரு உதாரணத்தை கொண்டு புரிஞ்சுக்கலாம். நத்தை இருக்கு, ஸ்னெயில் இருக்கு இல்லையா, அது அவ்வளவு ஸ்லோ பேஸ்ல தான் அது நகரும். அதனுடைய வேகம்ன்றது இருக்கவே இருக்காது. நத்தை ஸ்னெயில் மூவிங் அட் ஸ்னெயில்ஸ் பேஸ் அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா. நத்தை வந்து நம்ம பார்த்தா ஒரே இடத்துல இருக்கார் போலதான் இருக்கும். ஆனா 2 நிமிஷம் கழிச்சு என்ன தெரியும் அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்லைட்டா மூவ் ஆயிருக்கும். அதை வச்சு நம்ம என்ன ஊகிக்கிறோம், என்ன இன்ஃபர் பண்றோம், அப்ப நத்தையானது அது இந்த நகருதல் அப்படின்ற செயலை செஞ்சிருக்கு அப்படின்னு இன்ஃபர் பண்றோம் இல்லையா. இதுதான் அந்த 2வது பட்சத்தை சொன்னவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இது எல்லா விஷயத்திலும் இப்படிதான் வச்சுக்கணும். மரத்துல இருந்து பழம் விடும் பொழுது கூட நம்ம நேரம் பாக்குறது என்ன அப்படின்னா, அடுத்தடுத்து அதோடைய நிலையானது பொசிஷனானது மாறிண்டே இருக்கு. இவ்வளவுதான் நம்ம கண்ணுக்கு கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆகையினால இதுல செயல் அப்படின்றது ஒண்ணு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு செயலை இன்ஃபர் பண்றோம். எப்படி நத்தையானது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறத பார்த்துட்டதுக்கு அப்புறம் நம்ம மூவ் ஆயிருக்கு அப்படின்னு இன்ஃபர் பண்றோம் இல்லையா. ஏன்னா நமக்கு நேர கண்ணால அது இட்ஸ் மூவிங் அப்படின்னு அது வந்து நகர்றது அப்படின்றது நம்ம கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது, அவ்வளவு மெதுவா நகர்றதுனால. அதே போலதான் வேகமா நகரக்கூடிய ஒரு பொருள்ல கூட என்ன பண்றோம்னா நம்ம இதே தான் பண்றோம். அதனுடைய ஸ்பேஷியல் சேஞ்சை பார்த்துட்டு அதுல வந்து ஒரு ஸ்பேஷியல் சேஞ்ச் அப்படின்னா அந்தந்த ஒரு க்ஷணந்தோறும் வெவ்வேறு இடத்துக்கு அது போறது, அதை மட்டும் பார்த்துட்டு அப்போ நகருதல் அப்படின்ற அந்த செயலானது இதுல இருக்கு, விழுதல் அப்படின்ற செயலானது இதுல இருக்கு அப்படின்னு நம்ம இன்ஃபர் பண்றோம் அப்படின்னு. இந்த மாதிரி 3 பட்சங்கள் என்னென்னலாம் பார்த்தோம். முதல்ல ஒரு விசாரம் என்ன அப்படின்னா, நம்ம கர்மம் அப்படின்றத தனியாக ஒரு பொருளா பார்க்கணுமா, இல்லாட்டி அது வெறும் வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஸ்பேஷியல் சேஞ்சஸ் அவ்வளவுதானா, மோஷன் அப்படின்னு தனியா இருக்கா இல்லாட்டி வெறும் கலெக்ஷன் ஆஃப் ஸ்பேஷியல் சேஞ்சா அப்படின்னு அந்த ஒரு கேள்வியை பார்த்தோம். அதுல கூட இப்போ மோஷன் அப்படின்றது தனியா ஒண்ணு இருக்குன்னு ஒத்துண்டா கூட அது நேர கண்ணுக்கு இலக்காருதா, அப்படின்னா நம்ம அதை ஊகம் பண்ணி தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்னு அதுல ஒரு உட்பிரிவையும் பார்த்தோம். இதை பத்தி யோசிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன தோன்றது, எது சரியா இருக்கும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு வச்சு பாருங்க. நம்ம அந்த காலத்துல ஆச்சாரியர்கள்லாம், நம்மளுடைய சம்பிரதாயத்தை சேர்ந்த ஆச்சாரியர்கள், அதே போல மற்ற சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள்லாம் இந்த மாதிரி என்ன யோசிச்சு இதுக்கெல்லாம் என்ன ஹேத்துக்கள், என்ன ரீசனிங்லாம் அவர் பண்ணியிருக்கார்கள் அப்படின்றத அடுத்த அடுத்த வீடியோவிலே பார்க்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.